இன்றைய செய்தி தொகுப்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு, கர்நாடகாவில் பெய்த கனமழையால் 67 பேர் உயிரிழந்த பரிதாபம், சூடானில் காலரா தொற்றால் பாதிக்கப்பட்ட 700க்கு அதிகமான மக்கள், சிரியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இது குறித்த தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். மதுரையில் முதல் மேயரான முத்துவின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் இன்று மாலை நடைபெறும் ரோடு ஷோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 மணி நேரம் சுமார் 17 கிலோமீட்டர் ரோடு ஷோ சென்றார். அதன் பிறகு மெஜியாரா கோட்ஸ் ஆலை முன்பு மதுரையில் முதல் மேயரான முத்துவின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதையடுத்து பழங்காநத்தம் பகுதியில் உள்ள அவரது சகோதரர் மு.க.அழகிரி வீட்டிற்கு சென்றார். சாலையின் இருபுறங்களிலும் திமுக தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக பள்ளிகளில் சுத்தமான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் குறித்து திமுக அரசு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆண்டு விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை வரவேற்பதாக தெரிவித்தார். பள்ளிகளில் ஒவ்வொரு மாணவனின் தனித்திறனை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் பாலியல் ரீதியிலான புரிதலை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து விடுமுறை முடிந்து வரும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நல்ல புரிதலுடன் தங்கள் கற்றல் பயணத்தையும் கற்பித்தல் சேவையையும் தொடர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் குறித்து திமுக அரசு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசு நாட்டை தவறாக வழிநடத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை இந்திய ராணுவ தலைமை தளபதி அனில் சௌகான் மறைமுகமாக ஒப்புக்கொண்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா தரப்பில் ஒரு விமானம் இழக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு நாட்டை தவறாக வழிநடத்துவதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதிகளிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாகவும், இதற்காக சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக இதுவரை 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை குறித்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் மறுசீராய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலத்தில் பெய்த மழை காரணமாக 19.32 லட்சம் மக்கள் ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதுவரை மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புகளால் 67 பேர் உயிரிழந்துள்ளனர். 31 மாவட்டங்களில் கூடுதலாக மழை பெய்துள்ளது. வெள்ளம் அல்லது நிலச்சரிவால் மொத்தம் 2252 கிராமங்கள் பாதிப்படைந்தது. 1702 வீடுகள் சேதமடைந்துள்ளனர். இருப்பினும் இதற்கான இழப்பீடு வழங்க அரசிடம் போதிய அளவு நிதி உள்ளதாக தெரிவித்தார். மாநில பேரிடர் மீட்பு நிதியாக 1000 கோடி ரூபாய் இருப்பு உள்ளதாகவும் கூறினார். மேலும் மழையால் பாதிப்படைந்த பகுதிகளை நேரில் சென்று நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யும்படி உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ரஷ்யாவில் பாலம் இடிந்து ரயில் தடம் புரண்ட விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவின் மேற்கு பிரையன்ஸ் பகுதியில் உள்ள பாலம் திடீரென இடிந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் கிளீமோவ் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரயில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. சூடானில் பெருகி வரும் காலரா தொற்றால் 700க்கு அதிகமானோர் பாதிப்படைந்துள்ளனர். வடக்கு ஆப்பிரிக்கா நாடான சூடானில் புதிய வகை காலரா தொற்று பரவி வருகிறது. தலைநகர் கார்ட்டூம் மற்றும் ஓம்டூர்மன் உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று அதிகமாக பரவி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கோர்டோபான், சென்னார், காசிரா உள்ளிட்ட பல மாகாணங்களிலும் காலரா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் சுமார் 7700 பேர் கடந்த 6 மாதங்களில் காலரா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். தண்ணீரால் பரவும் இந்த காலரா தொற்று அதிக வயிற்று வலியை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் காலரா தொற்றால் 172 பேர் உயிரிழந்துள்ளனர்.
உள்நாட்டு போருக்கும் மத்தியில் காலரா தொற்று வேகமாக பரவி வருவதால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக ஐநா சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நைஜீரியா நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 111 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நைஜீரியா நாட்டின் மோக்வா நகருக்கு அருகில் உள்ள அணை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பல வீடுகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதில் 111 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் மோக்வா நகர் வெள்ளத்தில் தத்தளித்தது. கனமழை காரணமாக ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 151 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அவசரகால அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். மேலும் பலர் மாயமாகி உள்ளதாக பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 1881 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப சமையல் கேஸ் சிலிண்டர் விலை மாதந்தோறும் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 25 ரூபாயாக குறைந்துள்ளது. 1906 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த வணிக கேஸ் சிலிண்டர் தற்போது 1881 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மே மாதம் 868 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது அதே விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. சிரியாவின் கடலோர மாகாணங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. சிரியாவின் டார்டூஸ் மற்றும் லடாக்கி ஆகிய மாகாணங்களில் உள்ள முன்னாள் சிறப்பு படையின் தலைமையகம் மற்றும் இராணுவ தளங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியுள்ளது. டார்டூஸ் நகரத்தில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் அல் உகைப் தொழில்பேட்டை ஆகிய பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவின் லடாக்கியா மாகாணத்தில் இருந்த ஆயுதங்கள் மற்றும் சேகரிப்பு கூடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் சிரியா தரப்பிலிருந்து போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல் முழுமையாக தெரிவிக்கவில்லை. கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் 4 பிரிவுகளில் நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு கோடை விழா 62வது மலர் கண்காட்சியுடன் கடந்த 24ஆம் தேதி தொடங்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் வீசிய பலத்த காற்று காரணமாக முக்கிய நிகழ்வாக நடைபெறும் படகு போட்டி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. நாளையுடன் கோடை விழா நிறைவு பெற உள்ள நிலையில் இன்று கொடைக்கானலில் படகு போட்டி நட்சத்திர ஏரியில் நடைபெற்றது. 4 பிரிவுகளில் நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. தாரங்கதார TCW தொழிற்சாலைகளுக்காக தண்ணீர் உறிஞ்சும் ராட்சச குழாய் பகுதியில் சிக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குளையன் கரிசல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆலயத்திற்கு தீர்த்தம் எடுப்பதற்காக பொதுமக்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகியவற்றிற்கு சென்றுவிட்டு முக்காணி ஆற்றுப்பாலம் பகுதியில் தாமிரபரணி நதிநீரை எடுப்பதற்காக சென்றனர். இதில் குளையன் கரிசல் பகுதியைச் சேர்ந்த கோகுல், விக்னேஷ், ராஜேஷ், முத்துகிருஷ்ணன், சண்முகம், ராஜ்குமார் ஆகியோர் தாமிரபரணி ஆற்று படுகையில் இறங்கினர். அப்போது தாரங்கதாரர் TCW தொழிற்சாலைக்காக தண்ணீர் உறிஞ்சும் ராட்சச குழாய் பகுதியில் கோகுல் என்பவர் சிக்கினர். இதனை அறிந்த 3 இளைஞர்களும் கோகுலை காப்பாற்றும் போது அவர்களும் ராட்சச நீர் உறிஞ்சும் குழாய் பகுதியில் சிக்கினர். உடனே அருகிலிருந்த ஊர் பொதுமக்கள் தண்ணீருக்குள் சிக்கிய விக்னேஷ், ராஜேஷ், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேரையும் மீட்டனர். ராட்சச குழாய்க்குள் சிக்கிய கோகுலை மீட்க முடியாததால் உடனடியாக பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி கோகுலை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட கோகுலின் உடலை வாங்க மறுத்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊர் முக்காணி பாலம் அங்க தீர்க்க 4 பேர் உள்ள போயிருக்கோம். போனதுல அவன் முன்னாடி போயிட்டான், நீச்சல் தெரிஞ்சு பையன் தான், நல்லா முன்னாடி போயிருக்கான். ஒரு ராட்சச மோட்டர் நிறைய இருக்கு போதுவாங்க. அங்க போய் அங்க போய் தண்ணி எடுக்க நீச்சல் அடிச்சு வார அந்த மோட்டர் இழுத்தான உள்ள குடிக்கல போட்டு அதுக்கு வர முடியல அவனுக்கு. இந்த 3 பேருமே நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். போராட்டம் உயிருக்கு போராட்டம் இன்னொரு ஊருக்கு வந்து நான் காப்பாத்தாங்க. அவ்வளவுதான். உள்ள சிக்கிட்டான் ஒரு அரை மணி நேரம்
அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிட்டு. ஃபயரிங் வந்து அப்புறம் எடுத்தோம் பார்த்து. ஃபயரிங் தாமிரபரணி ஆத்து தீர்த்தத்துக்காக முக்காணிக்கு வராங்க. முக்காணியில வந்து தீர்த்தெடுக்க போறாங்க. அதுல வந்து அந்த முக்காணி பாலத்துக்கு மேற்கு பக்கம் தாரங்கத்தாரா, அதாவது TCW தாரங்கத்தாரா கெமிக்கலுடைய இது அந்த மோட்டர் 3 ராட்சச மோட்டர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அது 24 ஹவர்ஸ் ரன்னிங்ல இருக்கும். புதுக்கோட்டை அருகே கரடுமுரடான சாலையில் அரசு பேருந்தை வேகமாக ஓட்ட வேண்டாம் என கூறிய பயணியை பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போதே ஸ்டேரிங், பிரேக், ஆக்சிலேட்டர் ஆகியவற்றை விட்டுவிட்டு ஓட்டுநர் பயணியை அடிப்பதற்கு பாய்ந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலிருந்து மலையூர் வழியாக ஆலங்குடி செல்லும் G6 என்ற அரசு பேருந்து குண்டும் குழியுமாக கரடுமுரடான சாலையில் சென்றது. அப்போது பேருந்தில் வயதானவர்கள் உள்ளிட்ட பலர் பயணம் செல்வதால் பேருந்தை வேகமாக இயக்க வேண்டாம் என பயணி ஒருவர் ஓட்டுநரிடம் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போதே திடீரென ஆக்சிலேட்டர், பிரேக், ஸ்டேரிங் ஆகியவற்றை விட்டுவிட்டு தன்னுடைய ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து பயணியை அடிப்பதற்கு எழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பயணிகள் அனைவரும் செல்போனை எடுத்து வீடியோவாக எடுக்க முயன்றதால் வேறு வழியில்லாமல் மீண்டும் தனது இருக்கையில் ஓட்டுநர் அமர்ந்து பேருந்தை இயக்கினார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கிடையே அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை செய்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் தமிழக ஆளுநர் RN ரவி தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக ஆளுநர் RN ரவி தனது குடும்பத்துடன் திருச்சி ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், திருவானைக்காவல் உள்ளிட்ட கோவில்களில் சாமி தரிசனம் செய்துவிட்டு காலையில் ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மாலையில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த தமிழக ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்பம் மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் யானைக்கு பழங்களை வழங்கி ஆசி பெற்ற ஆளுநர் RN ரவி தொடர்ந்து மீனாட்சியம்மன் சன்னதி, சுந்தரேஸ்வரர் சன்னதிகளுக்கும் சென்று குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் பொற்றாமரைக்குளம் அருகே புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் கோவிலிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நபர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் கொரோனா பரவல் கணிசமாக உயர்ந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறையினர் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் நோய் பரவலை தடுக்கும் விதமாக கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே அனுமதி என்றும் அங்கு காவல் பணியில் பணியாற்றி வரும் காவலர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர்.